இருக்கும் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த விழாவை கண்டிப்பாக விமரிசையாக கொண்டாட தகுதி உள்ளவர்கள். ஏனென்றால் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின்படி நாம் அனைவரையும் கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறார். நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். எனவே நாம் இந்த பெருவிழாவை கொண்டாட தகுதி உடையவர்கள், விமரிசையாக கொண்டாட தகுதி உடையவர்கள். முன்குறித்து வைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அர்ச்சித்திருக்கிறார், புனிதப்படுத்தி இருக்கிறார், அபிஷேகம் செய்திருக்கிறார். எனவே நாம் இந்த விழாவை கொண்டாட தகுதி உடையவர்கள். அழைத்து, முன்குறித்து வைத்து அழைத்து நாம் அனைவரையும் அவருக்கு ஏற்புடையவராக மாற்றி இருக்கின்றார். அவருக்கு ஏற்புடைய மக்கள் என்பதால் தான் ஆண்டவரை தேடுகின்றோம். அவருக்கு ஏற்புடைய மக்கள் என்பதால் தான் ஆண்டவரை நாடி வந்திருக்கிறோம். ஆமோஸ் இறைவாக்கினர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற வார்த்தையை இறைவாக்கினர் ஆண்டவர் சொல்வதாக நமக்கு உரைக்கின்றார். நாம் அனைவரும் ஆண்டவரை தேடுகிறோம். அதனால் நாம்